ஹாய் காய்ஸ், இப்போ உங்களுக்காக ஒரு புது வீடியோ எடுத்து வந்திருக்கேன். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் சாஃப்ட்டை ஜாம் ஆகி போயிருக்கு. அந்த ஜாம் ஆன சாஃப்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டாடலான்ற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோ போய் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜார் நம்ம காட்டுறோம். அதில் இருக்கிற அந்த கப்ளையர் ஃபஸ்ட்டு பேக் சைடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கிறோம். அப்புறம் சாஃப்ட் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஜாரை உதிரி பார்த்து தனித்தனியாக கழட்டி எடுக்கணும். எல்லாம் ஹேங் ஆகி போயிருக்கு. அதனால என்ன பண்ணுறோம், ஆயில் ஊற விட்டு சிறிது நேரம் கழித்து என்ன பண்ணுறோம்னா, அதை லைட்டாக தட்டி அது பொறுமையாக என்ன பண்ணுறோம், ஒரு உதிரிபாகங்களாக நம்ம தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கிறோம். அதை கழட்டி எடுத்து வச்ச பின்பு என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய வேஸ்ட் வந்து அழகாக தொடச்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு விஷுவல் காட்டுறேன். இதுதான் உதிரிபாகங்கள். அதன் பின் என்ன பண்ணுறோம்னா, நம்ம பிளேடு மட்டும் தனியாக எடுத்துல அந்த பிளேடு மேலே இருக்கிற நெட்டு, அது புஷ் எல்லாமே என்ன பண்ணுறோம், ஆயிலை விட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஊற விட்டு அப்புறம் மேலே இருக்கிற அந்த நெட்டை நம்ம பாதுகாப்பான முறையில் கழட்டி எடுக்கிறோம். கழட்டிட்ட பிறகு வாஷரும் பிளேடு தனியாக வச்சுக்கிறோம். இப்போ சாஃப்ட் என்ன பண்ணுறோம்னா, கட்டிங் பிளேட் வச்சு பாதுகாப்பான முறையில் அதை கழட்டி எடுத்துக்கிறோம். அதன் பின் என்ன பண்ணுறோம், நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சா சாஃப்ட் கட்டுறதுக்கு சாஃப்ட் புஷ்ஷும் தனியாக கழட்டி எடுத்துக்கிறோம். அதன் பின் பார்த்திங்கன்னா, இப்போ தனியாக விஷுவல் காமிக்கிறேன். இதான் அந்த உதிரிபாகங்கள் எல்லாமே. இப்போ என்ன பண்ணுறோம், புஷ்ஷில் இருக்க சில டஸ்ட்டு அதெல்லாமே இருக்கலாம், டென்ட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அழகாக தொடச்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் சாஃப்ட் டேமேஜ் ஆகாத ஃபுல்லாக அதுவும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். டென்ட் லைன் மார்க்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். அதன் பின் அது நைஸான துணியில் தொடச்சி எடுத்துக்கிறோம். அதன் பின் என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் புஷ்ஷில் ஆயில் விட்டு என்ன பண்ணுறோம், சாஃப்ட் அப்டேட் பண்ணி பார்க்குறோம். லூஸாக இருக்கா போதா பார்த்துறோம். அது என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக போகுது. மறுபடியும் என்ன பண்ணுறோம், எடுத்து கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் அதை அப்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், சேஃப்டியான மோடில் அப்டேட் பண்ணிடுறோம். அப்டேட் பண்ணி என்ன பண்ணுறோம், அதை கழட்டிட்டு மறுபடியும் லூஸ் பண்ணி டைட் பண்ணுறோம். ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுதான் பார்க்க ரொட்டேட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோம், மேலே வாஷர் அதுக்கு அப்டேட் பண்ணுறோம். வாஷரும் அப்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா, பிளேடு எடுத்து தொடச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், மேலே இருக்கிற நெட்டும் அழகாக தொடச்சி அதை போட்டு ஸ்பேனரில் அழகாக டைட் பண்ணிக்கிறோம். அது டைட் பண்ணிய பிறகு என்ன பண்ணுறோம்னா, ஒரு தடவை சுற்றி பார்க்குறோம். ஓகே, சுற்றுதா இல்லைன்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்புறம் கீழே இருக்கிற அந்த கப்பேரை நம்ம போட்டுக்கிறோம். போட்டு டைட் பண்ணி சுற்றி பார்க்குறோம். சுற்றி பார்த்துட்டு ஓகே ஆச்சு. இப்போ கீழே இருக்கிற நம்மக்கிட்ட உதிரிபாகங்கள் எல்லாம் மறுபடியும் 1 செகண்ட்ஸ் ஃபுல்லாக நீட்னஸாக துவச்சிட்டு அப்புறம் அந்த கீழே இருக்கிற பாட்டம் இருக்கிற பொருள் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். அப்புறம் கீழே வாஷர் போடுறோம். அது மேலே இருக்கிற அந்த மிக்ஸி ஜாரும் போட்டு அப்டேட் பண்ணிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுறோம். இப்போ டைட் பண்ணிய பிறகு என்ன பண்ணுறோன்னா, கீழே பிளேடு வந்து ரொட்டேட் ஆகுது இருக்குதா இல்லையா, ரொட்டேட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகே, செக் பண்ணி பார்த்தா ஓகே ஆச்சு. இப்போ மிக்சியில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சாம்பிளுக்கு நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஆன் பண்ணால் ரொட்டேட் ஆகுது, நல்லா க்ளீனாக ரொட்டேட் ஆகுது. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஜாம் வந்து எப்படி ரெடி பண்ணுற மெத்தட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோ இன்னும் சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோகளை அப்டேட் செய்ய என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க காய்ஸ். தேங்க்யூ, பாய்.